தமிழ், அர்ஜுன் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுன் சொல்றாரு, "எல்லாத்துக்குமே காரணமே நான் தான். சரஸ்வதி சிஸ்டருக்கு இப்ப தான் எல்லாமே தெரியுதா? அப்ப ஜெயில்ல அனுபவிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் போல இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. "எல்லாமே நான் தான் பண்ணேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? அதுக்கான சாட்சி தான் உங்ககிட்ட எதுவுமே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கியோ இருந்துக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்க சொத்து எல்லாமே எங்ககிட்ட திரும்பி வந்துரும். நீ களி தின்ன போறது உண்மைதான். நீ சரஸ்வதிக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போக தான் போற." அப்படின்னு தமிழ் பயங்கர கோவமா அர்ஜுனை திட்டுறாரு. தமிழ், சரஸ்வதி 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ சரஸ்வதி பயங்கரமா கோவப்படுறாங்க. "அப்போ உங்களுக்கு உண்மை எல்லாமே தெரியுமா? அந்த அர்ஜுன் தான் இதெல்லாம் பண்ணானா?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. "அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்?" அப்படின்னு சொல்றாங்க. "அவன் கண்டிப்பா அனுபவிப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு கோதை, நடேசன் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "அவன் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க ராகினி. "அம்மா எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணி எப்படி இருக்காங்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாரு ராகினி, நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதுக்கு காரணமே உன் புருஷன் அர்ஜுன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற?" "ஆமாம், ஜெயிலில் வார்டனுக்கு பணத்தை கொடுத்து இவ்வளோ கொடுமையை பண்ண சொன்னதே உன்னோட புருஷன்தான். தமிழை பார்த்து இதெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. "உண்மையாவா? அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருமா?" அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. "நீ போய் உன் புருஷனையே கேட்டுப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கோதை ஃபோனை வைக்கிறாங்க. பயங்கர கோவமா ராகினி போகிறாங்க. "அர்ஜுன் இங்கே வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்கள் தமிழ் அண்ணனை ரோட்டில் சந்தித்து பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. ஐயோ, உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க போல இருக்கே. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகினி, நான் எதுவுமே இல்லையே, சும்மா தான் பார்த்தேன், பேசினேன், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் சொன்னார். சொத்தெல்லாம் வாங்கிடுவேன் திரும்பின்னு சொன்னார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. "உண்மையை சொல்லுங்க அர்ஜுன், நீங்கள் என்ன பேசுனீங்க? அண்ணியை நீங்கள் தான் ஜெயிலில் வச்சு கொடுமைப்படுத்த சொல்லி பணம் கொடுத்தீங்களா? இதெல்லாம் உண்மையா? அண்ணனை பார்த்து நீங்கள் சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. "இல்லை ராகினி, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. நீ எதுக்காக நீ என் மேலே சந்தேகப்படுற? யார் என்ன சொன்னாலும் என்ன தான் கேட்பிய நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறார். "ஆமாம்மா, உங்கள் அம்மா சொன்னால் அதுக்காக என்னோட பையனை நீ சந்தேகப்படுவியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "என் தம்பி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. 2 பேருமே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. "இல்லை, அவங்க சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன்." "இல்லை ராகினி, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை." அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். அப்படியே ராகினி உள்ளே போகிறாங்க. தமிழ், சரஸ்வதி 2 பேருமே இருக்காங்க ரூமில். அப்போது சரஸ்வதி சொல்கிறாங்க, "இவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கானே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமோ." அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாரு சரஸ்வதி, தயவு செய்து அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காத. இப்போ நீ, நான், குழந்தை, நம்ம மைண்டு எல்லாமே ஒரே விஷயத்தை தான் யோசிக்கணும். கடந்த கதை பற்றி நீ நினச்சிப்ப கூட பார்க்கக்கூடாது. அதுவும் ஜெயிலை பற்றி சுத்தமாக நீ யோசிக்கக்கூடாது. அது இன்னும் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். நீ அதை பற்றி எதுவுமே யோசிக்காத. நான் இருக்கேன். உனக்கு எல்லாத்துக்குமே எப்போவுமே கூட நான் இருப்பேன். அதை பற்றி மட்டும் யோசி, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சரஸ்வதி கிட்ட சொல்கிறாரு. சரஸ்வதி, "இல்லைங்க, எனக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்குது. வரட்டும், வந்தால் கூட நீ அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசி. அதையே யோசிக்காத, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சரஸ்வதி கிட்ட சொல்கிறாங்க. "சரிங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாசமாக பேசிக்கிறாங்க. அர்ஜுன் அவங்க மாமா கிட்ட சொல்கிறாரு, "எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாத்தையும் ராகினி கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க பார்த்தியா? ராகினியும் வந்து என் மேலே சந்தேகப்படுற மாதிரியே கேட்குறாள். மாட்டினா அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம மாட்டவே கூடாது. அதுக்குள்ளே சொத்தை வேற வாங்கிப்பான்றான். எவ்வளோ திமிர் இருக்கும் அவனுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவங்க மாமா சொல்கிறாரு, "ஆமாப்பா, அவனுக்கு எப்போவுமே பயங்கரமாக திமிர் தான். அவன் அடங்கவே மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு.